ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு யூஸ் பண்ண ஒரு ரெடிமேடு ஃபர்னேஸ் ஒன்றுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் மட்டும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு வித்து தைரிஸ்டர் ட்ரைவ் மாடலு PFA 400 தாய் பிராண்டு, ஒரு வோல்ட் மீட்ரு. இது ஆக்சுவலி சிங்கிள் ஃபேஸ் தான். ஸோ 300 வோல்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் ரேட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 30 தான், நமக்கு 20 to 30 தான் எடுக்கும். பட் நான் எக்ஸ்ட்ராவே வந்து 50 ஆம்ஸே வாங்கியிருக்கேன். இதுக்கு இல்லாமல் வந்து உங்களுக்கு லோடு சுவிட்ச் ஒன்று, மெயின் இண்டிகேட்ரு, லோடு இண்டிகேட்ரு. ஸோ நான் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் இன்புட்டு, ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே மெயின் இன்புட்டு, செகண்ட் ஒன்று இந்த ஃபைபர் கிளாஸ் ஒயர் இருக்கிறது வந்து ஹீட்டர் அவுட்புட்டு. அது இல்லாமல் ஒரு MCB போட்டிருக்கேன், தெரியுங்களா? ஒரு MCB ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது க்ளோஸ்டு பாக்ஸோட இன்னரில் வந்து உங்களுக்கு தைரிஸ்டர் ட்ரை போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்காக வித் ஹேண்டிலோட கீழே வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷெல்லாம் வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது டேபிள் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டைப் தெர்மோகப்பிள் வித் அந்த வித் ஹப்போடு எடுத்துருக்கேன். ஒரு 5 மீட்டர் ஒயர் போட்டிருக்கேன். ஸோ இப்போதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் லேம்ப் மாதிரி ஒரு நார்மல் 60 வாட்ஸ் பல்ப் ஒன்று போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறேன். பேக் சைடில் MCB கொடுத்துருக்கு, அதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே டெம்பரேச்சர் வந்து இன்சுலேஷன் ஆகும். என்னென்ன செட்டிங் பண்ணியிருக்கணும்னு டிஃபால்ட்டாக காமிக்கும். தெர்மோகப்பிள், மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ, டிகிரி, இது என்ன யூனிட்டு, அதுக்கப்புறம் பெர்சன்ட் வேல்யூ. இது வந்து செட் வேல்யூ, பட் இது வந்து மெயின் வந்து பர்சன்டேஜ் தான். ஸோ இப்போ இதில் என்னென்ன வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஆட்டோ டியூனிங்னு, அலாரம் ஒன்று, செக்மெண்ட் 1ல் வந்துட்டு இது வந்து டோட்டல் டைமர் தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே காமிக்கிறது வந்து டோட்டல் டைமர். நீங்கள் ஒரு வேளை 8 செக்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 8 செக்மெண்ட்னுடைய டோட்டல் டைமரை இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து செட் வேல்யூ 1, 90 டிகிரி செட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் 50 மாற்றிக்கிறேன். அடுத்தது செட் 1ஓட டைமர், இது எவ்வளோ நேரத்தில் அந்த 50 டிகிரி ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து அவுட்புட் 1, இந்த செட் வேல்யூ செட் 1ஓட அவுட்புட் பர்சன்டேஜ். ஸோ 0 to 100% அப்படின்னா நமக்கு வந்து என்ன பர்சன்டேஜில் ஹீட் ஆகணும் அப்படிங்கிறது எதையும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 50% வச்சுருக்கேன். செட் வேல்யூ 2லேருந்து அப் டு 8 வரை நான் 0 வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8 வரையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங், என்ன வேல்யூ எதுனாலும் நீங்கள் இனிஷியலாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ண செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் டெஸ்டிங்காக ஒரு நார்மல் 60 வாட்ஸ் பல்ப் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். தெர்மோகப்பிள் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லோட் சுவிட்சு, இது ஆஃபு, இது ஆனு. இப்போ இதை ஆஃப்லேயே வச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்னா இன்க்ரீஸ் பட்டன் இருக்குங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா PR1 சொல்லிட்டு ஒரு எல்லோ கலரில் லைட் எரியும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம செட் பண்ண செட்டிங்ஸ் எல்லாத்தையும் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டைமிங்கு, அவுட்புட் பர்சன்டேஜ், செட் வேல்யூ, இது மூணையும் கால்குலேட் பண்ணி நமக்கு இங்கே அவுட்புட் OUT1 இருக்குங்களா, இது வழியாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ க்ரீன் வந்து லைட் எரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லோட் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ இது வந்து மெயின் இண்டிகேட்டர். இந்த பேனலுக்கு பவர் வருதுனாலே இந்த இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த பவர் வந்து இது எரியல அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் இங்கே லோட் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆஃப் ஆகிடணும். ஒருவேளை ஆன் பண்ணி இங்கே வந்துடணும். ஸோ இதில் ஒரு வேளை மிஸ் மேட்சிங் ஆகுது அப்படின்னா லோடு அவுட்புட் யூனிட்டில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே வந்து அவுட்புட்டு லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டிகேட்டர் வந்து நான் 30%, 50% செட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த அவுட்புட் இங்கே வந்துட்டுருக்கு. அதனால உங்களுக்கு வந்து டிம்மாக எரியுது. இங்கே வோல்ட் மீட்டர் தெரியும். இது ஆக்சுவலி கரண்ட் ரேட்டிங் கூட இருந்தது அப்படின்னா
இந்த இது வந்து லைட்டாக மூவ் ஆகுறது தெரியும். இது வந்து 0 to 10க்கே வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வோல்ட் அம்மீட்டரை பொறுத்தவரைக்கும் 0 to 10க்கு வந்து ரொம்ப மீடியமாக தான் இருக்கிறனால நமக்கு ஒன்றும் பெரிய வேரியேஷன் தெரியாது. இதே ஒரு ஹை வாட்ஸ் இருக்கிற மாதிரி யூனிட் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது வோல்ட் மீட்டரில் மட்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பவர் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். சரிங்களா? அந்த பிரைட்னஸும் ஏறும், இங்கே வோல்டேஜும் கூடும்.